Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும் 12th accountantsல chapter 7ல exercise sum number 15 பார்க்குறோம். shares issued at premiumல ஷேரை வந்து இஷ்யூ பண்ணாங்கன்னா எப்படி ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுறது. Viswanath Furniture Limited invited application for 20,000 equity shares of ₹10 each at a premium of ₹2 per share payable. ₹2 on application, ₹5 including premium and allotment, ₹5 on first and final call. There was oversubscription and application were received for 30,000 share and the excess application were rejected by the directors. All the money due were received. Pass the journal entries. Viswanath Limited என்ன பண்ணுறாங்கன்னா 20,000 ஈக்விட்டி ஷேரை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க பப்ளிக்கிட்ட ₹10 par வேல்யூவில். இதில் வந்து இன்க்ளூடிங் ப்ரீமியம் வந்து 2 சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த ப்ரீமியம் அமௌண்ட் வந்து எதில் வேணாலும் அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணலாம். அலாட்மெண்ட் மணியில் இன்க்ளூட் பண்ணலாம், ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலில் இன்க்ளூட் பண்ணலாம். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 2 வந்து அப்ளிகேஷனுக்கு சொல்லிட்டாங்க, 5 வந்து ப்ரீமியம், அதாவது இன்க்ளூடிங் ப்ரீமியம் அலாட்மெண்ட்டில் ப்ரீமியமாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ₹5 ஆன் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். அப்போது ப்ரீமியம் வந்து 2ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 ப்ரீமியம்னா 3 பேலன்ஸ் 3 தான் வந்து அலாட்மெண்ட். ஓகேவா, 5 + 3 8 + 2 10 பார் வேல்யூ வருது, 2 வந்து ப்ரீமியம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30,000 அப்ளிகேஷன் வந்து நமக்கு வருது பப்ளிக்டேருந்து. ஆனால் நம்ம இஷ்யூ பண்ணது 20,000 தான். ஆனால் 30,000 வந்து பப்ளிக்டேருந்து ரிசீவ் பண்ணுறோம் அப்ளிகேஷனை. எக்ஸஸ் அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணிடுறாங்க, டேரக்டர்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கான ஜர்னல் என்ட்ரிஸ் தான் போட போகிறோம். இப்போ ப்ரீமியம்னு ஒரு புதுசாக ஒரு இது இருக்குது, அது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஜர்னல் என்ட்ரிஸ் எழுதிங்க. ஜர்னல் என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் விஸ்வநாத் ஃபர்னிச்சர் லிமிடெட், டேட், பர்டிகுலர்ஸ், லெஜர், ஃபோலியோ, டெபிட், கிரெடிட் போட்டுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி போடுவோம். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். இப்போ இது எவ்வளோ நம்ம வந்து அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 30,000 அப்ளிகேஷன். அப்போ 30,000 இன்ட்டு அப்ளிகேஷன் வேல்யூ வந்து ₹2. அப்போ 30,000 இன்ட்டு 2 60,000 60,000. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஈக்விட்டி ஷேருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு. இப்போ அதுக்கான என்ட்ரி ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். அதில் எவ்வளோ ஷேர் வந்து நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம்னா 20,000 ஷேர் தான் இஷ்யூ பண்ணியிருக்கோம். நமக்கு பப்ளிக்டேருந்து வந்தது 30,000, ஆனால் நம்ம பப்ளிக் இஷ்யூ பண்ணது 20,000 தான். அதனால் 20,000க்கு உள்ளது தான் போகணும். ஷேர் கேபிட்டலுக்கு நம்ம இஷ்யூ பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். 20,000 இன்ட்டு 2 40,000 மட்டும்தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ரிஜெக்ட் பேலன்ஸ் உள்ளது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, டேரக்டர் வந்து ரிஜெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கான என்ட்ரி ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். அப்படியே அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணதை அப்படியே தலைக்கீழே போடணும். ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். எவ்வளோ அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, 30,000 வந்தது. ஆனால் ஆக்சுவலாக நம்ம 20,000 தான் இஷ்யூ பண்ணோம். பேலன்ஸ் 10,000 வந்து ரிஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ 10,000 இன்ட்டு 2 20,000 20,000. ஓகேவா, இப்போ அப்ளிகேஷன் முடிச்சு நெக்ஸ்ட் அலாட்மெண்ட் போட போகிறோம். அலாட்மெண்ட்டில் பாருங்கள் ப்ரீமியம் இன்க்ளூடிங் கொடுத்துருக்காங்களா. அப்போ அந்த ப்ரீமியம் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். அதுதான் ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். ஓகேவா, இப்போ ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டில் எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கோம் 20,000 ஷேரு இன்ட்டு 5 3 + 2 அவங்களே கொடுத்துருங்க. 3 + 2 2 வந்து ப்ரீமியம், 3 வந்து அலாட்மெண்ட்டுக்குள்ளது. அப்போ 5 போட்டிங்கன்னா 1 lakh. இப்போ 20,000 இன்ட்டு 3 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு 60,000, 20,000 இன்ட்டு 2 செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமுக்கு 40,000 வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இதுதான் வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போட போகிறோம். இதுக்கான நரேஷன்லாம் நீங்கள் எழுதிங்க. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். எங்கன்னா ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் எவ்வளோனா 20,000 இன்ட்டு ஹோல் அலாட்மெண்ட் பண்ணி ₹5 பண்ணிங்கன்னா 1 lakh. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கால் போட போகிறோம். ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இது வந்து டியூ என்ட்ரி எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கோம் 20,000 இன்ட்டு ₹5 ஃபஸ்ட்டு கால் அமௌண்ட் பண்ணிங்கன்னா 1 lakh. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா ரிசீவ் பண்ண போகிறோம் அமௌண்ட்டை. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட். இதுவும் 20,000 இன்ட்டு 5 1 lakh. ஓகேவா, சம் புரியும்னு நினைக்கிறேன். இந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்தால் மட்டும் ஒரே ஒரு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எதில் அலாட்மெண்ட்டில் கொடுக்குறாங்களா ஃபஸ்ட்டு காலில் கொடுக்கலான்னு பார்த்துட்டு அந்த அமௌண்ட் டியூ அமௌண்ட்டில் வந்து நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் சம். 16th sum பாருங்கள். யுனைடெட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் issued equity shares of ₹10 each at 10% premium payable ₹3 on application, 4 on allotment. allotmentல premium include பண்ணுறோம். 2 on first calls, 2 on second and final call.
ஜெனரலைஸ் த டிரான்சாக்ஷன் ரிலேட்டிங் டு ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர் ஃபார் த ஃபாலோயிங் சுச்சுவேஷன். 3 சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. ஷேரை ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க, ப்ரீமியம் வைக்காமல் அந்த மாதிரி சொல்லிட்டு 3 சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். மனோஜ் அப்படிங்கிற பர்சன் வந்து 250 ஷேர் வந்து அவங்க செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் வந்து பே பண்ணலை. ஓகேவா, அதனால் ஷேரை வந்து ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போது அதுக்கு முன்னாடி எல்லா அமௌண்ட்டும் பே பண்ணியிருக்காரு. செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மட்டும்தான் பே பண்ணல. அப்போ அந்த சுச்சுவேஷனில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். சம் நம்பர் 16, when final call money is not paid. ஃபைனல் கால் மணி மட்டும்தான் பே பண்ணல. இப்போ ஃபர்ஃபீச்சரான என்ட்ரி என்ன பண்ணுவோம், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டு ஃபர்ஃபீச்சர் ஷேர். ஏன்னா ஈக்விட்டி செகண்ட் கால் அமௌண்ட் மட்டும்தான் பே பண்ணதுனால அது கிரெடிட் பண்ணிட்டோம். ஃபர்ஃபீச்சர் ஷேர்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஷேர்னு பார்த்தீங்கன்னா 250, பார் வேல்யூ 10. அப்போ 250 × 10 2500. செகண்ட் காலோட அமௌண்ட் 2, அப்போ 250 × 2 500. 250 × 10 - 2 8. இது வந்து கம்பெனிக்கு கெயின். ஓகேவா, அப்போது எவ்வளோ வந்துச்சு, 250 × 8 2000. இப்போ டெபிட்டும் கிரெடிட்டும் டேலியாக இருக்கணும். இப்போது 250 ஷேர் வந்து ஃபர்ஃபிட் ஆனதுக்கு உள்ள என்ட்ரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் சுச்சுவேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, Manoj who holds 250 shares failed to pay the allotment money and first call and second call final call and his share were forfeited. இதில் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் மணி பே பண்ணலை, ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலும் பே பண்ணலை. ஓகேவா, அப்போது இதில் வந்து ப்ரீமியம் இருக்குது, அலாட்மெண்ட்டில் ப்ரீமியம் இருக்குது. இப்போ அலாட்மெண்ட்டில் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை வச்சு நம்ம எப்படி போட போகிறோம், ஷேர் வந்து அலாட்மெண்ட் மணி பே பண்ணவே இல்லை, 250 ஷேருக்குள்ள அமௌண்ட் வந்து பே பண்ணலை. அப்போ அதை வச்சு எப்படி போட போகிறோன்னு பார்ப்போம். when allotment first call money and second and final call money is not paid அப்படின்னா இதே தான். ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு இந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் என்ன பண்ணிடுறோம், டெபிட் பண்ணிடுறோம். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டேட்டார் எந்தெந்த இது பே பண்ணல, அலாட்மெண்ட் பே பண்ணல, ஃபஸ்ட்டு கால் பே பண்ணல, செகண்ட் அண்ட் ஃபைனல் காலும் பே பண்ணலை. ஓகேவா, இந்த 3மே பே பண்ணதுனால அதை கிரெடிட் பண்ணிட்டோம். ஃபர்ஃபீச்சர் ஷேர்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். எவ்வளோ ஷேரு, 250 × 10, பார் வேல்யூ 10, அது ஷேர் கேபிட்டல் வந்துடும். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 250 × 10% சொல்லியிருக்காங்க. 10%னா 1, 10 × 10/100 போடுங்க 1, அந்த 1 போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு அலாட்மெண்ட்டுக்கு 250 × எவ்வளோ சொல்லியிருக்காங்க, அலாட்மெண்ட் அமௌண்ட் 4 சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு காலுக்கு 2 சொல்லியிருக்காங்க, செகண்ட் காலுக்கு 2 போட்டோம். பேலன்ஸ் இருக்கிறத 10 + 1 11 இருக்கா டெபிட்டில், அப்போ 11 வரணும். 4 + 2 6 8 11 - 8 பேலன்ஸ் 3 தான் வந்து டு ஃபர்ஃபீச்சர் ஷேர் கொடுக்க போகிறோம். இப்போ 250 × 10 2500, 250 × 1 250, 250 × 4 என்ன வரும் கிரெடிட்டில் 1000, 250 × 2 500, 250 × 500, 250 × 3 750. ஓகேவா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2750 வரணும். ஓகேவா, இப்போ புரியுதா செகண்ட் சுச்சுவேஷன். இப்போ தேர்ட் சுச்சுவேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனோஜ் who holds 250 shares failed to pay the allotment money and first call money and his share were forfeited after the first call. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் 250 ஷேர் வந்து அவர் பே பண்ணலை. எப்போ அலாட்மெண்ட் மணிலையும் ஃபஸ்ட்டு கால் அப்பயும் பே பண்ணலை. அப்போவே என்ன பண்ணாங்க, அதுக்கு முன்னாடியே வந்து ஷேரை வந்து ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க. அதாவது செகண்ட் கால் வந்து இருந்துச்சா இல்லையானே தெரியலை, அவங்க அப்ளை இது கொடுத்தாங்களே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சுச்சுவேஷனில் வந்து எப்படி ஜேர்னல் என்ட்ரி போகணுன்னா, when allotment and first call money is not paid, பே பண்ணலை அப்படின்னா இதே தான் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அலாட்மெண்ட் இருக்கிறதுனால செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஆட் பண்ணிக்கிறோம். டு ஷேர் அலாட்மெண்ட் ஃபஸ்ட்டு கால் மட்டும்தான் பே பண்ணல, செகண்ட் கால்லாம் அவங்க கொடுக்கல. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, ஷேரை வந்து ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு கால் முடிஞ்சோடனே ஷேரை வந்து ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க. அதனால் செகண்ட் கால் வந்து நம்ம போட்டாங்களா என்னன்னு தெரியாது, அது அந்த சாப்டரே அது இதில் வராது. அப்போது இப்போ ஷேர் கேபிட்டலுக்கு என்ன வரும், 250 × 8 தான் வரும். 10 rupees பார் வேல்யூவா, அதில் செகண்ட் காலோட வேல்யூ 2. அது வந்து நம்ம இந்த இதுக்கே கணக்குக்கே நம்ம எடுத்துக்க மாட்டோம் இந்த சமுக்கே. ஏன்னா ஃபஸ்ட்டு காலுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கால் முடிஞ்சோடனே அவங்க வந்து ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க ஷேரை. அப்போ 10 - 2 8, ஷேர் கேபிட்டலோட வேல்யூ 8, ப்ரீமியமோட வேல்யூ 1. இப்போ 250 × ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு 4 rupees, 250 × ஃபஸ்ட்டு காலுக்கு 2. இப்போ போட்டிங்கன்னா 4 + 2 6 வரும். இங்கே 9 இருக்குது, 9 - 6 3 தான் ஃபர்ஃபீச்சர் ஷேருக்கு. ஓகே, இது எப்படி வந்துச்சுன்னு புரியுதுல. 250 × 8 பார்த்தீங்கன்னா 2000, 250 × 1 250, 250 × 4 1000, 250 × 2 500, 250 × 3 750. இந்த சுச்சுவேஷனில் இப்படி தான் போடணும். ஓகே, சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.